ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மகாநதி பார்க்க போகிறோம். மகாநதியில் வந்துட்டு சரிப்பா எல்லா போட்டியும் ஸ்டார்ட் ஆயிடுச்சா, பொங்கல் வைக்கலாமான்னு சொல்லிட்டு வைக்க ஆரம்பிக்க கடைசியில் நம்ம காவேரியோட பொங்கல் தான் ஃபஸ்ட்டு பொங்கல்ச்சாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க இதுவா கயிறுத்தல் போட்டி வாங்கன்னு சொல்ல கட்டத்தரைக்கு மேசம் முளைச்ச கட்டப்பாவை திடீர்னு கண்ணை கட்டி விட்டு சட்டி அடி. ஆனால் அடுத்தவங்க மண்டை அடிக்கிறதுலே குறியா இருக்காரு. டைம் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒவ்வொருத்தரும் ட்ரை பண்ண கடைசியில் வரலங்க. விஜய்ங்கிற பேருக்கே ஒரு பவர் இருக்குது வாங்க அப்படின்னு சொல்ல பாருங்க, முழுசாக பொண்டாட்டி தாசனா மாறின உன்னோட மருமகனை பார், விஜயை பார் அப்படின்னு சொல்லிட்டு கட்டத்துறைக்க கட்டமிஸ் அங்கிள் இவர் ஏத்தி விடுறாரு. டே கம்முனுடா, ஓரமா போயிடா, கம்முனு கடாடான்னா கேட்குறாரா. போடுங்க சார் அவன் மண்டையில ஒன்று போடுங்க சார் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி இருந்தாலும் சித்தப்பா வச்சு ஆனாலும் போனால் போதேன்னு மன்னிச்சு விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் சரி அடுத்த போட்டி ஆரம்பிக்கலாமா, மியூசிக்கல் சேர்ன்னு சொல்லிட்டு பாட்டை போட்டுவிட்டு டப்புக்கு ஆஃப் ஆக எல்லாரும் உட்கார காவேரி அடம் பிடிச்சதுனால இவங்க கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் அவுட் ஆகிட்டு ஒவ்வொருத்தராக வெளியே போகிற டைமில் அதுக்கப்புறம் மூணு பேர் இருக்காங்க. யார் நம்ம கிருஷ்ணா, அதுக்கப்புறம் விஜய், காவேரி, இவங்க 3 பேர் இருக்க மியூசிக்கல் சேர் ஸ்டார்ட் மியூசிக்னு போட்டுட்டு ஓடும்போது நம்ம கிருஷ்ணா தம்பி இருக்காரே அவரு டபக்கடின்னு தள்ளி விட்டுட்டாரு. காவேரியை தள்ளி விட்றியாடா அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாயிட்டாங்க நம்ம விஜய். அதுக்கப்புறம் தான் இன்னும் சந்தேகம் அதிகமானுச்சு. அதுக்கப்புறம் நிமீனை கூப்பிட்டு வச்சு எல்லா விஷயத்தையும் புட்டு வைக்கிறாரு. எனக்கு வந்து கிருஷ்ணா மேலே முழு சந்தேகமாக இருக்குது. காவேரி இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டா. எனக்கு ஆரம்பத்துலேருந்து இவன் மேலே ஏதோ உறுத்தலாக இருந்தது. இப்போ ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன், இவன் ஏதோ தப்பாக பண்ணுறான், இவனை பற்றி விசாரிங்கன்னு சொல்லிட்டு நிமீன்ட்ட சொல்லிட்டாங்க. நான் பார்த்துக்கன்னு நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் இருக்க பயமேன்றாங்க. இன்னொரு பக்கம் கங்கா உட்காந்துரு குமரி அழுகுது. ஒரு மனுஷனை இங்கே இருந்தப்ப கிழிச்சித்தாங்க தொங்க விட்டு காய விட்ட கடைசியில் இப்போ போனதுக்கப்புறம் இவ்வளோ ஃபீல் பண்ணுறியேம்மா. ஓகே.